எங்கள்கிட்ட வந்து ஒரு சிலிண்டர் தான் சார் இருக்குது. நாங்கள் அடுப்பில் தான் ஆகிறேன். வேலைக்கு போகிறதுனால இதுலேயும் எனக்கு ஒரு சிலிண்டர் பற்ற மாட்டேங்குது. இப்போ அறிவிச்சதுனால எனக்கு நல்லது தான். நான் கஷ்டப்படுறேன். காலையில் போனால் நைட்டு தான் வீட்டுக்கு வர்றதுனால அடுப்புலேயே ஆக்கிட்டு இதுலேயே ஆகிட்டு பிள்ளைங்களுக்கு நேரத்துக்கு சாப்பாடு ஆக்கி தர முடியல. இப்போ அவர் அண்ணன் வந்து அறிவிச்சதுனால எங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட் தான், நல்லது தான். இவர் வந்தவொடனே இன்னைக்கு அறிவிச்ச அந்த 3 சிலிண்டர் ஃப்ரீங்கிற திட்டம் வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இன்னைக்கு எல்லாத்துக்குமே பெண்கள் எல்லாமே மகிழ்ச்சியில ஆரவாரம் தான். அப்புறம் அந்த பேங்க்ல பணத்தை நாங்க டெபாசிட் பண்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் உண்மையில் ரொம்ப சந்தோஷமான விஷயம், வரவேற்கக்கூட வேண்டிய விஷயம். விஜய் ஆட்சியில எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருக்கும். எல்லா மக்களுக்குமான முதலமைச்சரா நீங்க இருக்கீங்க. அப்போ வந்து சொன்ன வாக்குறுதிகளை வந்து கண்டிப்பா நிறைவேற்றுங்க. 6 சிலிண்டர் அப்படிங்கிறது வந்து தான் நீங்க சொன்னது எங்களுக்கு வந்து ஒரு சந்தோஷமா இருக்கும். ஏன்னா வந்து சிலிண்டர் வந்து இப்ப மானியத்தை கட் பண்றீங்க, அதெல்லாம் நீங்க பேசுங்க. நீங்க மோடி அரசாங்கத்துல சொல்லுங்க. ஒரு சிலிண்டருக்கு வந்து 1100 ரூபா அப்படிங்கிறது வந்து எங்களோட பெரிய பேர்டன் தான். இது எல்லாமே மற்ற செலவும் பார்த்துட்டு இதையும் பார்த்துக்கணும் அப்படிங்கிறது வந்து பொதுமக்களாகிய எங்களுக்கு வந்து பிரச்சனை தான். அது இப்படி ஒரு திட்டத்தை அறிவிச்சது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதன்படி இப்போ அதை வந்து முன்னுரிமைப்படுத்தி இப்போ அதுல இருந்து தொடக்கமா ஒரு 3 சிலிண்டர் கொடுக்கறது வந்து ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. இல்லத்தரசிகளா இருக்கிற எங்களுக்கு வந்து இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பா நாங்க பாக்குறோம். 3 சிலிண்டர் வந்து எங்களோட செலவெல்லாம் குறைச்சி கொஞ்சம் பிள்ளைங்களுக்கு நல்ல படிப்புக்காகவும் வீட்டு செலவுக்காகவும் கொஞ்சம் யூஸ் ஆகுது. அதை நாங்க வரவேற்கிறோம். முதலமைச்சர் ஐயா சொன்ன ஒவ்வொரு காரியத்தை அவர் நிறைவேற்றி கொண்டிருக்கிறாரு. அதாவது அதனால இந்த சூழ்நிலைக்கு எந்த விதமான காரியம் இல்லாதனால பற்றாக்குறை இருக்கிறதுனால, ஆனாலும் இந்த சூழ்நிலை மத்தியில அவர் வந்து எல்லாருக்கும் 3 சிலிண்டர் கொடுக்க சொன்னது ரொம்ப சந்தோஷத்துக்குரிய காரியம், வரவேற்கத்தக்கக்கூடிய காரியம். வருஷத்துக்கு 6 சிலிண்டர் தரேன்னு சொல்லியிருந்தாங்க. 3 சிலிண்டர் இப்போதைக்கு அறிவிச்சது ரொம்ப நல்ல விஷயமா இருக்கு. 3 சிலிண்டருங்கிறது வருஷத்துக்கு வந்து காசு மிச்சம் பண்ணி கொடுக்கறதுனால அந்த காசை வச்சு பிள்ளைங்களுக்கோ படிப்பு செலவுக்கோ வீட்டு செலவுக்கோ மற்ற செலவுக்கோ நாங்கள் யூஸ் பண்றதுக்கு இது ஒரு நல்ல ஒரு உதவியா இருக்கு. எல்லா பெண்களுக்குமே இது ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சி, நல்ல ஒரு எதிர்பார்ப்பு. வாக்குறுதிகள் பதில் 6 சிலிண்டர் தரேன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ 3 சிலிண்டர் அறிவிச்சிருக்காங்க. இதுக்கப்புறமும் 3 சிலிண்டர் தருவாங்க, நம்பிக்கை இருக்கு. இப்போ இருக்கிற விலைவாசிக்கு எங்களால் அந்த சிலிண்டரை வாங்க முடியல. அது இப்போ கிடைச்சிச்சுன்னா எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். என் பிள்ளைங்களோட படிப்பு சம்மந்தமாக இருக்கட்டும், எங்களோட குடும்ப சூழ்நிலையாக இருக்கட்டும், மல்லிகை ஜாமான் வாங்குறது முதற்கொண்டு அந்த காசு எங்களுக்கு தேவைப்படும். வருஷத்துக்கு 3 சிலிண்டர்னு சொல்லியிருக்கிறாங்க. கொடுத்தாங்கன்னா எங்களுக்கு ரொம்ப நன்றியாக இருக்கும், நல்லா இருக்கும். ரொம்ப கஷ்டப்படுறோம் நாங்கள். அப்படி இருக்கிறதுனா கொடுத்தா ரொம்ப சந்தோஷம். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும். Me too, love you. Thank you so much. மாஸ் ஏத்துறது போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.